ஸ்டார் படத்தை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே எனக்கு இந்த கிளைமேக்ஸ் வந்து ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த கிளைமேக்ஸ்ல தாங்க ஒரு ட்விஸ்டே இருக்கு. வாங்க என்னன்றத பார்க்கலாம். சினிமாக்காரனுக்காக உருவாக்கப்பட்ட இந்த ஸ்டார் படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சீரியஸா கொண்டு போயிருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் 20 நிமிஷத்தை லேக் அடிக்க வச்சிட்டாங்க. சினிமாலயும் சரி சீரியல்லயும் சரி இந்த கருப்பா இருந்தாலே பிரச்சனை ஆயிடுங்க. கருப்பா இருந்தா தூக்கி பின்னாடி போட்டுருவாங்க, கலரா இருக்கவனெல்லாம் தூக்கி முன்னாடி போட்டுருவாங்க. இதனாலே பின்னாடி இருக்கவங்க எல்லாம் காண்டாயிடுவாங்க. அன்னைக்கு பின்னாடி தூக்கி போட்ட நடிகர்கள் இன்னைக்கு ஸ்டார் ஆயிருக்காங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நம்ம விஜய் சேதுபதி, சூர்யானாவே சொல்லலாங்க. ஸ்டார் படத்தோட கிளைமேக்ஸ்ல வந்து வெற்றிமாறன் சார் ஆபீஸ்ல இருந்து கால் வரும். இவரும் உடனே கிளம்பி போயிடுவாரு. அங்க போறோம்னா பாட்டிமா கால் பண்ணுவாங்க, டேய் அவர் பிரெக்னன்ட்ல துடிச்சிட்டு இருக்காடா, வீட்டுக்கு வாடா அப்படின்னு. இவரு இங்க உள்ள போறதா அங்க போறதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பாரு. அது வந்து நம்ம கவின் ஹாஸ்பிடல் போற மாதிரி ஒரு சீனை காட்டியிருப்பாங்க. அது வந்து படத்துல உள்ள சீன் கிடையாதுங்க. வெற்றிமாறன் படத்துல இவர் நடிக்கிறாரு, அந்த படத்துல இருந்து ஒரு சீன் அப்படின்ற மாதிரி கன்வே பண்ணிருக்காரு. அந்த 15 நிமிஷம் சிங்கிள் ஷாட்ல வந்து எல்லாருமே இதை நோட் பண்ணிருக்க மாட்டீங்க. அவரோட ஃபேஸ்ல வந்து அந்த மார்க் இருந்திருக்காது. அதை மறைச்சு தான் நான் நடிகேன் அப்படின்றத நிரூபிச்சிருப்பாரு. அதனால தான் சின்ன வயசுல ஒரு பாரதியாரா நடிச்ச வசனத்தை இந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. மூஞ்ச வச்சிக்கிட்டு எப்படி நடிப்பான்னு கேட்டேன். நான் நடிச்சு காட்டேன்டா.